மாசத்துல ஒரு நாள் தயவு செய்து நாம அரசியலா நம்ம மாறணும். நம்மளை அடுத்த கட்டம் நம்ம சமுதாயத்துக்கு நல்லபடியா போகணும், படிக்கணும், உயர்கல்விக்கு போகணும், நல்ல வேலைக்கு போகணும்னா அரசியல் அதிகாரம் நம்ம கையில இருக்கணும். அதே போல கடல்லையும் கடற்கரையிலும் நம்ம வாழணும், தொழில் செய்யணும்னா நிச்சயமா அந்த அமைச்சரவையில முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் மீனவன் இருக்கணும். சாத்தியமானு கேட்டா சாத்தியம். யாரோ ஒரு கமிட்டி நம்மளுக்கு ஓட்டு போட்டா அவன் தான் முடிவு பண்ணுவான். சமுதாயம் ஒண்ணு சேர்ந்து இனி நெய்தல் மக்கள் கட்சி தான் நம்ம கட்சி, இது மீனவருக்கான கட்சி, மீனவர் பற்றி முடிவெடுக்க கண்டிப்பா அதிகாரம் நம்ம கையில. இப்போ அந்த நெய்தல் மக்கள் கட்சியோட கொடியை உங்க முன்னால அறிமுகப்படுத்துறதுலயே நான் பெருமை கொள்றேன். கடல் கடற்கரை கடலும் கடற்கரையும் யாரோ ஒருத்தர் நீளத்தை கையில் எடுத்துருக்காங்க. யாரோ 17 நாடுகள் நீளம்னா அது மீனவனுக்கு சொந்தமானது தான். அது கொடியா இருந்தாலும் சரி, கடலா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு நீலக்கொடின்ற பேர்ல ஒட்டுமொத்த கல்லூரத்திலே இந்த திட்டத்தை கொண்டு போறாங்க. இனி கடற்கரையில ஒரு நீலக்கொடின்னு சொன்னா அது நெய்தல் மக்கள் கட்சி மீனவ மக்களோட ஒரே கொடியா தான் இருக்கணும். தயவு செய்து பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மக்களும் இதை